என் கொழுந்தனாவுக்கு எங்கள் மாமனார் சொந்தக்காரங்க எல்லாமே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த அம்மா குழந்தை பெற்ற போயிருந்தாங்கல்ல முதல் தாரம், அவங்க குழந்தைலாம் பெற்றுட்டு வீட்டுக்கு வராங்க. இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வீட்டில் இருக்கிறாங்க. வந்தவுடனே பார்த்தோன்னே எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. எப்படி எல்லாமே இப்படி நான் பிள்ளை பெற்றுறோம்னா இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சண்டை போடுது. அப்புறம் எல்லாம் எங்கள் மாமனார் மாமியார் எல்லாமே வந்தாங்க. என் பையன் வாழ்க்கையை வீணாக்க நாங்கள் விரும்பலை, நீ நல்லபடியாக நீ பிள்ளைய தூக்கிட்டு போமா, உனக்கு என்ன 10,000 தரோம் நாங்கள் அப்படின்னு எங்கள் மாமனார் சொன்னார். எனக்கு 10,000 வேணாம், ஒன்றும் வேணாம், அதெல்லாம் இல்லை, நான் அந்த வீட்டை விட்டு போகவே மாட்டேன் அப்படின்ட்டுருச்சுங்க. ஏன்னா என் குழந்தை சொத்து பற்றி அதிகமாக இருக்கும், அதுக்கு போகவே விருப்பமே இல்லை. ஸ்ட்ராங்காக ஸ்டெடியாக சொல்லிடுச்சு நான் போக மாட்டேன்னு. 2 பேருமே வாழ்ந்துக்கிறோம் நாங்கள் அப்படின்னு அது வாயிலே சொல்லிடுச்சு. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது, சமாளிக்க முடியலன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க எல்லாருமே. எவ ஜெயிக்கிறாளோ ஜெயிக்கட்டும் அப்படின்ற மாதிரி என் குழந்தை நான் சொல்லிட்டாரு. 2 பேருமே இருந்தாங்க. பாவம் அந்த பொண்ணுங்க, அந்த புதுசாக கல்யாணம் நினச்சி அந்த பொண்ணு பாவம் வாயிலாக போச்சு. அது பாட்டில் என்ன பண்ணுது பேசாம தான் இருக்கும். இது எதனா ஒரு